ஏய் அஞ்சலா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுடி. எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நடிப்பா நடிக்கிற நடிப்பு. அத்தை, என்ன தெரிஞ்சிருச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நீங்க வேற சும்மா இருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நாங்க சும்மா தான் பேசிட்டு நிக்கிறோம் அத்தை. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நீங்க போங்க. இங்க பாருங்க மாப்ள, என் பிள்ளைய அங்க சண்டை போட்டு அடிச்சு துரத்தி விட்டுருக்கிறிய. அது மட்டும் நல்லா புரியுது. நான் அவ வந்ததுல இருந்து என்னடி ஆச்சு என்னடி ஆச்சு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவ வாய் திறந்து ஒரு பதிலும் பேச மாட்டேங்கிறா. இப்பதான் தெரியுது நீங்க யாருக்கும் தெரியாம வா அஞ்சல நம்ம போயிருவோம் அப்படிங்கிறீங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் இந்த சண்டை தெரியக்கூடாதுன்னு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறீங்க. ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏன் என் பிள்ளைய இந்த பாடுபடுத்தி வைக்கிறீங்க? இவ்வளவு மோசமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் இல்ல. நான் ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு வரேன்னு தாங்க சொல்றேன் அப்படின்னு அவர்கிட்ட. அவரு இல்ல இல்ல நீ வந்தே ஆகணும் கூப்பிடுறாரு. இப்பதானே விட்டீங்க, அதுக்குள்ள கூப்பிடுறீங்களேன்னு அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேம்மா. ஏமா நீ வேற சும்மா. ஏய் நடிக்காதடி, வாய மூடு. 2 பேரும் சண்டை போட்டு வந்திருக்கீங்க நல்லா தெரியுது. என்கிட்ட அப்படியே பேச்ச மாத்திரியா நீனு? அப்படியே என்கிட்ட நடிக்கிறியா நீனு? வாய மூடிட்டு மரியாதையா நில்லு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, என் மகன் என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிறதுக்காக நீங்க வீட்டை விட்டு அனுப்புனீங்க. இத்தனை நாள் ஆச்சு. ஒரு நாளாவது என் பிள்ளை நீங்க அடிச்சாலும் கொன்னாலும் அந்த பிள்ளையை தூக்கி போட்டு மிதிச்சாலும் எவ்வளோ படுத்துன்னு படுத்திருப்பீங்க. ஒரு நாளாவது என் மகன் எங்க வீட்டை தேடி வந்திருக்கா? சொல்லுங்க, என்னைக்காவது வீட்டை தேடி வந்திருக்கா அந்த பிள்ளைங்க? நீங்க என்ன பாடுபடுத்தினாலும் நம்ம போக கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டத்தையும் அவ புரிஞ்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருப்பா. இப்போ வீடு தேடி இங்க எங்கள்கிட்ட வந்திருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்களா நீங்க? என்ன பண்ணீங்க என் பிள்ளை, என்ன பண்ணீங்கன்னு தயவு செஞ்சு நீங்க இப்ப சொல்லியே ஆகணும். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அவ வந்ததுல இருந்து அவ மூஞ்சியை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு மாதிரி தான் இருந்தா. என்னடின்னு கேட்டாலும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டா. சொல்லிடின்னு எவ்வளவோ கெஞ்சினே ஒன்னும் சொல்ல மாட்டேன்ட்டா. அவ்வளவு உண்மையை அவ மறைச்சு வச்சுக்கிட்டு ஏதோ நாடகம் ஆடுறான்னு மட்டும் தெரியுது. நீங்க வந்து அவள்கிட்ட பேசினதை நான் லேசுவாசா கேட்டேன். அதுல இருந்து புரியுது அவ சண்டை போட்டு வந்திருக்கா. ஏண்டி, மரியாதையா உண்மையை சொல்லு. என்ன பாடுபடுத்தினாவே தெரியும் மாப்ள. உங்க அம்மா வந்திருக்குல்ல, உங்க அம்மா வந்தாலே வீட்டில் 7:30 கூட்டும். என் பிள்ளை என்ன மாதிரி பேசும், என் பிள்ளை என்ன மாதிரி கரைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே அப்படிப்பட்ட பண்ண ஆளு தானே உங்க அம்மா. தெரியாத நான் நினைச்சியா? அத்தை, நீங்க பேசுறதெல்லாம் சரி. நான் இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. சண்டை தான், ஆனால் எங்கள் வீட்டில் சண்டை தான். நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கும் அஞ்சலிக்கும் கிடையாது த. நீங்கள் நினச்ச மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தான். ஆனால் அஞ்சலை மேலே எந்த தப்பும் கிடையாது. நான் அஞ்சலை மேலே தப்பே சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்க, அப்படி நான் சண்டை போட்டு அவள் ஏன் கோச்சிக்கிட்டு இங்கே வந்திருந்தா அப்படின்னா, என் மேலே கோச்சிட்டு வந்திருந்தா அப்படின்னா நான் ஏன் கூப்பிட வர போகிறேன்? நான் அவள் கூட சண்டை போட்டேன், நான் ஏன் அவளை கூப்பிட வர போகிறேன்? சொல்லுங்கள். சண்டையே கிடையாது. யாருக்கும் சண்டையே கிடையாது. எங்கள் அம்மா வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அது கொஞ்சம் வயசானது, என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போதும்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போகலாம். ஆனால் அது இவளுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, அவன் கேட்டுட்டே இருக்கணும், அப்படிதானே? அப்படி நான் சொல்ல வரல. இதுக்கு சின்ன விஷயத்துக்கு இது ஏன் இங்கே வரணும்னு தான் நான் கேட்குறேன். அஞ்சலா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம எல்லாருக்கும் சண்டையா? சொன்னேன்ல அப்போவே, நீ வா நம்ம போயிடுவோம் கம்கமா, நம்ம யாருக்கு தெரிய வேணாம் நான் சொன்னேன்ல. கேட்டியா? வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, எதுவும் இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீ எதுவும் தப்பா நினைக்காத. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. போறியா பேசாம? நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். வாய் முருடி. ஆளே என்னமோ போல அழுதுட்டே இருக்கா, புலம்பிட்டே இருக்கா. நாங்க பார்த்தா மட்டும் சிரிச்ச மூஞ்சியா வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப எனக்கு புரியாது நினைச்சியா? ஏய், உன்னைய பெத்தவடி நான். மா, இது எங்களுக்குள்ள விஷயம். நான் பேசி தீர்த்துட்டு அப்புறம் உன்னை கூப்பிடுறேம்மா. சொல்றதை கேளுமா. அஞ்சலா, புரிஞ்சுக்கோ. அதை யாருக்கிட்டையும் சொல்லவே வேண்டாம். எதுக்கு எல்லாத்திட்டையும் பேசணும், எல்லாத்திட்டையும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணணும்? வேண்டாம், விடு. யார்கிட்டையும் நம்ம பேச வேணாம். நாமளே பேசி வீட்டில் போய் பேசிக்கலாம். நீ என் கூட முதல்ல வா, போதும். மா நீ போமா, நான் அவர்கிட்ட பேசணும். ஆனால் நீங்கள் என்னதான் குட்டிக்கரணை போட்டு கூப்பிட்டாலும் நான் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்க. அஞ்சலா, விளாடாத அஞ்சலா. நீ இல்லாத ஒரு செகண்ட் கூட அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுமா. உனக்கே தெரியும். உனக்கே தெரியுமா தெரியாதா?
வா. முன்னாடியாவது ஏதோ தண்ணி அடிச்சுட்டு அப்படி இப்படி நாங்கள் இங்கேயும் அலைஞ்சிட்டு நான் பாட்டுக்கு சுற்றிட்டு திரிவேன். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. இப்போ நான் அப்படி கிடையாதுன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணுற? வா என் கூட, உன்னை கெஞ்சி கேட்குறேன், வா. என்னடி இந்த அளவுக்கு மரமும் கெஞ்சுறாரு, நீ என்னடானா குத்துக்கல்லாட்ட நிக்கிற? இந்த அளவுக்கு கெஞ்ச விட்டுட்டு அப்ப அந்த அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு சொல்லு. அவர் இப்படி எப்பவுமே கெஞ்சினதே இல்லை, உனக்கே தெரியும்ல. போனா பொடி வந்தா வடின்னு எனக்கு என்னன்னு இருக்கிற ஆளு. நீங்க வந்தா கூட வா வரையா வரலன்னு கூப்பிட கூட மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வா ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னா அங்கே நீ போக மாட்டேங்கிற. அப்ப அந்த அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு பிரச்சனை? அதை முதல்ல என்கிட்ட தெளிவா சொல்லு. வா அஞ்சல, வா. யார்கிட்டயும் சொல்லாத அஞ்சல, தப்பா போயிடும். ஏங்க சொல்லக்கூடாது? இல்லை ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்டேன். எதுக்காக என்ன சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்றீங்க? ஏன் எங்கள் அம்மாவுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியாதா என்ன? ஏன் சொல்லக்கூடாதுன்றீங்க? ஏன் சொல்லக்கூடாது சொல்லுங்க. யார்கிட்டையும் சொல்லாத யார்கிட்டையும் சொல்லாதன்றீங்க. அப்போ என் மனசை காயப்படுத்த மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? ஆ என்ன செஞ்சல? ஏன் கத்திட்டு இருக்க? அண்ணா வாங்க. இல்லை நீ இங்கே பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. என் நிலைமை அப்படி இருக்கு. இப்பவே என் மத்த சொல்லிட்டே தான் இருந்துச்சு. ஏதோ இவ சண்டை போட்டு தாண்டி வந்திருக்கா, சண்டை போட்டு தாண்டி வந்திருக்கா. ஆளை பார்த்தாலே உனக்கு தெரியலையா, அவ உம்முனே இருக்காடி, நீயே பாருடி பாருடி நான் அப்பையில இருந்து சொல்லிட்டே தான் இருந்துச்சு. நானும் சரியா அவ சிரிச்சுட்டே இருக்காளே அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது நானும் அத்தைக்கிட்ட சரி சரின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இப்ப தெரியுது நிஜமாவே நீ சண்டை போட்டு தான் வந்திருக்கியா. ஏன்னு அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னு அந்த பிள்ளை நீங்க சண்டை போட்டீங்க அந்த புள்ள கூட. அது பாட்டுக்கு அது உண்டு, அது வேலை உண்டுன்னு பார்த்தா அது காட்டு வேலைக்கு போகவும் அதுக்கு நேரம் எங்கன்னு இருக்கு. பாவம் இல்ல. ஏன் நீ திரும்பி ஆரம்பிச்சிட்டிங்களா உங்க வேலைய? குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? குடிச்சா கூட அந்த பிள்ளை இப்படிலாம் வராதே. என்ன பிரச்சனை? வா அஞ்சல சொல்லு என்ன? அண்ணி ஒன்றும் இல்லை அண்ணி, இவங்க அம்மா வந்திருக்கு வீட்டுக்கு, அதான் தெரியுமே. பம்ப இழுத்துருச்சா? ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை வந்துதான் அவங்க அம்மா வீட்டை விட்டு போச்சு. ஏதோ நான் குடும்பப்படுத்தின மாதிரி கடைசியில் அதுதான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுச்சு. ஏன்னா அதை இதையும் சொல்லி மனசை கஷ்டப்படுத்துச்சு. கடைசியில் நான் அதை குடும்பப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு என் மேலே பிள்ளையை தூக்கி போட்டுட்டு எனக்கு என்னன்னு வீட்டை விட்டு மக வீட்டுக்கு போயிடுச்சு. எல்லாம் சரி. இப்போ மயம் நல்லா இருக்கவும் வந்துச்சு. அவங்க தங்கச்சியும் வந்துச்சு இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. அவங்க தங்கச்சி போயிடுச்சு, அவங்க அம்மா இருக்குது. சரி நான் ஏதாவது சொல்கிறேன்னா அவங்க அம்மாவை இல்லை ஏதாவது நான் பேசுகிறேன்னா நேரத்துக்கு சாப்பாடு சமைச்சு வைக்கிறேன், சாப்பிட்றாங்க இருக்காங்கல்ல. நான் என்ன அண்ணி பண்ணுவேன்? ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயத்தை திரும்ப 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 உண்மையை என்ன பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்களா இல்லை அந்த குழந்தைங்கிற விஷயத்துக்காக என்னை வேணான்றாங்களா எனக்கு புரியவே இல்லை. ஆனால் இந்த மனசன் இருக்கார் பாருங்க, அவங்க அம்மாவை திட்டுறாரு இல்லைன்னு சொல்லலை, அதை விரட்டவா முடியல கொல்லவா முடியும். ஆனாலும் நான் தான் வந்துட்டேன் இல்லை எனக்கு வேணான்னு, இவர் விட வேண்டியதானே. இவரையும் பின்னாடி துரத்திட்டே வர்றாரு. அவங்க அம்மாவுக்கு தான் விருப்பமே இல்லையே. அவங்க அம்மா ஓப்பனாக சொல்லுத, நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்டா, உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது, இவ ஒன்றும் இல்லாத விடா அப்படி இப்படின்னு சொல்லி மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது நீ அவங்க அம்மா. அதனால தான் நான் வேணவே வேணாம், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருங்க, நான் பாட்டுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். நீ இதுதான் உண்மை. உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னத்தை சொல்கிறது நம்ம மனசில் உள்ள கஷ்டத்தை அப்படின்ட்டு தான் நான் யார்ட்டையும் இதை பற்றி நான் சொல்லலை. நீ என்ன பண்ண, கடவுள் என் வயிற்றில் ஒரு புளிப்பூச்சி கூட வராமல் ஆக்கி வச்சிருக்காரு. நான் என்ன நீ பண்ணுறது சொல்லுங்கள். நமக்கும் தெரிஞ்ச ஆஸ்பத்திரி 1-2க்கு போனோம், போயிட்டும் வந்தோம். அதுக்கப்புறம் பலன் கிடைக்கல. கோவில் குளம்னு அங்கங்கே தான் போனோம். இல்லைங்கும் போது நான் அடுத்து என்ன அண்ணி பண்ணேன் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஜீனியெல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டேன் அண்ணி. எதாவது வேண்டாமோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு தான் அண்ணி இருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன அண்ணி பண்ணேன்? கொடுக்காதுங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி. இதுதான் பிரச்சனை. நானும் அது பல தடவை சொல்லிகிட்டே இருந்துச்சு இவங்க அம்மா. சரி கேட்டும் கேட்காதபடி நான் பாட்டுக்கு பொழுத ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனாலும் திரும்ப 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 அவங்க அம்மா ஓவராக பேச ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, இவன் வேண்டாம் இவன் வேண்டான்னு. அப்படிங்கும்போது நாமே நீ அவங்க வீட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுத்துட்டு நாம் அந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கணும்? நாம் பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிடலாமே. நீங்களே சொல்லுங்க. போயிடலான்னு தான் நீ நான் பாட்டுக்கு கிளம்பி வந்தேன். இந்த மனுஷன் ஏன் நீ திரும்ப திரும்ப இங்கே வந்து என்னை வாவான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. திருப்பி கூட்டி கொண்டே அங்கே உட்கார வச்சு என்னை அசிங்கப்படுத்துறதுக்கா குழந்தைல்லன்னு. அதான் இவங்க அம்மா வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுதில்ல நீ. அப்புறம் ஏன் நீ என்னை தொந்தரவு பண்ணணும்? என்னை பேசாமல் விட்டுட்டா நான் எதாங்காவது போய் செத்து போயிடுவேன் நீ. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒன்றும் வேண்டவே வேண்டாம். அப்படிதான் நீ நான் நினைக்கிறேன். அஞ்சல அழுகாதடி.
உன் மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டிட்ட. அதை கேட்கும்போது எனக்கு சுரீருங்குது. அப்பப்பா, இம்புட்ட வேதனையை உன் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கல்ல. ஏனே பாத்தீங்களா, அவ பேசுனதை பாத்தீங்களா? வாழ்க்கைக்கு அவ முக்கியமா இல்லை உங்களுக்கு குழந்தை முக்கியமானே? இப்படிப்பட்ட பொண்ணு உங்க கூட வாழ்ந்து நீங்க பண்ண வேதனையெல்லாம் தாங்கிக்கிட்டு உங்களை மாத்தி இந்த அளவுக்கு வச்சிருக்கா. அது பிடிக்கலையா உங்களுக்கு? அதை விட குழந்தை தான் முக்கியமா? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. எவ்வளோ ஆள் மனசுல இருந்து எப்படி அலறான்னு பாருங்கண்ணே. இவ்வளோ கஷ்டத்துல அவ இப்படி இருக்கா. உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதா இவங்களுக்கா மனசாட்சி இருக்கு? ஏன்டி நீ வேற, மனசாட்சி இருந்தா ஏன் இப்படி துரத்தி விடுறா அவ? ஏன்டி அவங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அமுதா நீ வாடி, உடனே கிளம்பு. அவங்க அம்மாவை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். என் பிள்ளைய பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு? ஆ, நீ வாரப்பா மருமோனே. மருமோன்னா நீ நான் சொல்லலை. வேண்டாம், மருமோனும் வேணாம், ஒன்றும் வேணாம். என் பிள்ளை என் கூட இருந்து நானே என் பிள்ளையை நான் பார்த்து ஏதோ அதை ஒரு வழிக்கு பண்ணிக்கிறேன். நான் போயிட்டாலும் என் மாவங்காரன் நல்லா பார்த்துக்குவான் தங்கச்சியை. அது இங்கே இருந்துட்டு போட்டோம். கல்யாணம் வேணாம், காட்சியும் வேணாம், அது குடும்பம் வேணாம், ஒன்றும் வேணாம். அது பாட்டுக்கு எங்களோட ஒரு பிள்ளையா இருந்துட்டு போட்டோம். தயவு செஞ்சு என் பிள்ளையை விட்டுட்டு நீங்கள் போயிருங்கப்பா. நீங்கள் உண்டு உங்கள் பொழப்புண்டு, நீங்கள் போய் உங்கள் பொழப்ப பாருங்கள். ஏன் அவளை விட்டுருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஐயோ எந்திரிங்க, இதுக்கு ஏன் காலில் விழுந்துட்டு இருக்கிய? எந்திரிங்கப்பா. ஐயோ அத்தை, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அஞ்சலியை விட்டுட்டு போ, என் மவ இங்கே இருக்கட்டும்னு மட்டும் உங்கள் வாயால் சொல்லாதீங்க அத்தை. அந்த வார்த்தையை என்னால் சத்தியமாக சொல்கிறேன், கேட்கவே முடியாது அத்தை, கேட்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அஞ்சலை என் கூட அனுப்பி விடுங்க. என்னால் அங்கே அஞ்சலியை விட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு அஞ்சலை தான் முக்கியம். அந்த குழந்தெல்லாம் வேண்டவே வேணாம். எனக்கு அஞ்சலை இருந்தால் போதும் அத்தை. இப்படிலாம் உங்கள் வாயால் சொல்லாதீங்க அத்தை, சொல்லாதீங்க அத்தை. அஞ்சலை என் கூட அமுச்சு விடுங்க அத்தை. அண்ணே எந்திரிங்க, சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு பேசி அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இப்போ அழுது பிறண்டா என்ன செய்ய? உங்க அம்மாவை 2 வார்த்தை கேட்க வேண்டியதானே? கேட்டேனே, சண்டை போட்டேனே, சண்டை போட்டு கேட்டுட்டு தானே நான் இப்போ வந்திருக்கேன். எந்திரிங்க, சும்மா படுத்துக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு.